ஒரு 4 துண்டு மீன் தானமா தின்ன, போன போதுன்னு விட வேண்டிதானே. அதுக்கு போய் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பஞ்சாயத்தை கூட்டி வச்சு என்னை எல்லாரும் முன்னாலேயும் அசிங்கப்படுத்தி இப்படி கொண்டு வந்து வேலைக்காரி மாதிரி இவ்வளவு பாத்திரத்தை குமிச்சு போட்டு கழுவ விட்டுட்டாளுங்களே. ஒரு மனுஷி ஒரு நாளைக்கு இத்தனை பாத்திரமாமா புழங்குவா? ஒரு தாளிக்கு சட்டியில குழம்பு வச்சுட்டு அந்த குழம்பு எடுத்து வேற சட்டியில ஊத்தி வைக்கணும். பிறகு இந்த தாளிக்கு சட்டி கழுவிட்டு இந்த தாளிக்கு சட்டியிலே அடுத்த குழம்பு வைக்க வேண்டியதானே. ஒவ்வொரு பாத்திரமா புழங்கி புழங்கி இப்படி போட்டிருக்கா. இவ்வளவு சட்டியை மனுஷி கழுவுவாளா? இவ்வளவு பாத்திரம் மழை மாதிரி குமிச்சு கொண்டு வந்து போட்டிருக்காளுங்க. இது கடையில உள்ள பாத்திரமா 4 வீட்டுல சேர்த்து வாங்கி கொண்டு வந்து போட்டிருக்காளான்னு தெரியல. ஒரு பைப்பாவது வச்சிருக்காளா வீட்டுல? பைப்ல அப்படியே தண்ணி வரும், புடிச்சு புடிச்சு கழுவலாம். வீட்டுக்குள்ளன்னா நல்ல சிங்க் வச்சிருப்பாளுங்க, வீட்டுல போட்டு கழுவலான்னு பார்த்தா இவ அவ்வளத்தையும் கிணத்தடியில கொண்டு வந்து போட்டுட்டா. கிணத்துல தண்ணி இறைச்சி இறைச்சி எவ கழுவுவா? என்ன டீ, பாத்திரம் கழுவ இவ்வளவு நேரமா? நீ எப்பதான் கழுவி முடிப்ப? நான் கடைக்கு வேற கிளம்பணுமே. நீ போன போக வேண்டியதானே, என்ன எதுக்கு சொல்லுதே? நான் மெதுவா தான் பாத்திரம் கழுவிட்டு போவேன். அதுக்கு இல்ல டீ, நான் கடைக்கு போக நேரம் ஆயிட்டு. கடைக்கு நானும் எங்க அத்தையும் சேர்ந்து கிளம்பிடுவோம் பத்தியா. உன்னை இப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல. நீ எதையா தூக்கிட்டு ஓடிட்டேன்னு என்ன செய்ய? அதனால உன்னை வெளியே தள்ளிட்டு கதவு மூடிட்டு தானே போகணும். எல்லாம் என் தலையெழுத்து. போ தாயே, ஒரு 10 நிமிஷத்துல கழுவி போட்டு போறேன். சரி சரி, 10 நிமிஷத்துல கழுவுதேன்ட்டு அரையும் குறையுமா கழுவி போட்டு ஓடிடாத. நல்லா அழகா சுத்தமா கழுவணும். நான் கழுவுனா எப்படி பாத்திரத்தை கழுவணும் அதே மாதிரி நல்ல பளபளன்னு விளக்கி வச்சுட்டு தான் போகணும். தலைவரு பாத்திரத்தை கழுவணும்னு மட்டும்தான் சொன்னாரு. அது எப்படி கழுவணும்லாம் ஒன்னும் சொல்லல. நான் என் இஷ்டத்துக்கு தான் கழுவுவேன். அப்படி உன் இஷ்டத்துக்கு அரையும் குறையுமா கழுவி போட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், நீ பேசுறது செய்யறது பாத்திரத்தை அரையும் குறையுமா கழுவுறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அதை ஆதாரமா கொண்டு போய் மறுபடியும் ஒரு பஞ்சாயத்தை கூட்டுவேன். பஞ்சாயத்துல உன்னைய நிக்க வச்சு எல்லாரும் முன்னாலேயும் வீடியோவை போட்டு காட்டி தலைவர்கிட்ட சொல்லி உன்னைய போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஏ கடவுளே, 4 மீன் தின்னதுக்கு என்னை எதுக்குமா இப்படி பாடா படுத்துதீங்க? கழுவி தொலைக்கம்மா போ. 4 மீனுன்னு ஒய்யாம கணக்கு தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ தின்னது 6 மீன், செல்வி தின்னது 6 மீன். அவ தின்னதுக்கு துட்டு கொடுத்துட்டா. நீ தின்னதுக்கு மட்டும்தான் 300 ரூபா தரல. அதனால இனிமேல் வாயில 4 மீன் வரவே கூடாது. எப்ப பேசினாலும் சரி 6 மீன் தான் வரணும். சரியா? சரி, இந்த குக்கரையும் சேர்த்து கழுவிரு. இந்த குக்கர் பார்க்க கன்றாவியா இருக்கு. இப்போதைக்கு புழங்கின மாதிரியே தெரியல. இது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னால உள்ளது? இந்த குக்கரு கல்யாணம் ஆன புதுசுல எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. அது ரொம்ப நாள கறி பிடிச்சு போய் கிடந்துச்சா, இதை போட்டு எவ கழுவுவான்னு மேல தூக்கி போட்டுட்டேன். வேற குக்கர் வாங்கிட்டேனா இது ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் கண்ணுல மாட்டுனுச்சு. சரி, நீ தான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கல, பாத்திரத்தோட பாத்திரமா சேர்த்து போட்டு இதையும் கழுவிட்டேன்னு வச்சுக்கோயே, கடைக்கு பழங்கிக்கிடுவோம் பத்தியா. இது நல்ல கதையா இருக்கே. தலைவரு கடை பாத்திரத்தை மட்டும்தான் கழுவ சொன்னாரு. இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு கறி பிடிச்சு போன குக்கர் எல்லாம் என்னைய கழுவ சொல்லல. இதுவும் கடை பாத்திரம் தான் ராதா. கல்யாணம் ஆன புதுசுல இந்த குக்கர் வாங்கிட்டு வந்தோமா, வந்த அன்னைக்கு நான் நினைச்சேன் நம்மளும் ஒரு கடையை போட்டு எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறிடணும்னு. அன்னைக்கு நினைச்சேன் பத்தியா. அதனால இதுவும் கடை பாத்திரம் தான். எல்லாம் என் தலையெழுத்து. இவாட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கனே. இதெல்லாம் மீன் திங்கிறதுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கணும். நல்லா 6 மீனை வச்சு முழுங்குனல்ல, அதுக்கு முன்னாலேயே நம்ம மீனை முழுங்குதமே இவ்வளவு பிரச்சனை வருமோ அப்படின்னு யோசிச்சு பார்த்து தின்றுக்கணும். இல்லைன்னா துட்டு கொடுத்துருக்கணும். இன்னும் ஏதாட்டு பித்தாளை பாத்திரம் செம்பு பாத்திரம் எல்லாம் மேல கிடக்கான்னு பார்க்கணும். கிடந்துச்சுன்னா எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போடுவோம். கடைக்கு நல்ல யூஸ் ஆகும்ல. ஆஹா, அற்புதமா இருக்கு. இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே காலை பொழுது அமோகமா விடிஞ்சிருக்கு. காலையில எந்திரிச்சு அற்புதமா ஒரு காப்பியை போட்டுட்டு இப்படி நிம்மதியா சோபால உட்காந்து எந்த பிக்கல் புடுங்கலும் இல்லாம நிம்மதியா காப்பியை குடிக்கிற சுகமே தனிதான். ராணி ஊர்ல இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த சந்தோஷம். அவ எப்படியும் 10 நாள்ல வந்துருவா. அவ வந்துட்டான்னா அதுக்கு பிறகு இந்த மாதிரி உட்காந்து காப்பி எல்லாம் வீட்டுல குடிக்க முடியாது. தினம் காலையில இவ கொடுக்கற கழனி தண்ணி மாதிரி இருக்கிற கடுங்காப்பியை குடிக்கணும். இல்லைன்னா டீ கடையில போய் குடிக்கணும். டீ கடைக்காரன் கூட நம்மளுக்கு நல்ல காப்பியை போட்டு தருவான். இந்த ராணி பாலை பூரா வாங்கி அவளே குடிச்சிருவா. அதனால இது மாதிரி காப்பியெல்லாம் இன்னமும் குடிக்க முடியாது. இன்னைக்கே நல்லா குடிச்சுக்கிடணும். வேண்டாம் வேண்டாம், 10 நாளைக்கு ராணின்னு ஒருத்தி இருக்கிறதே மறந்துடணும். அவளை பத்தி யோசிக்கவே கூடாது. வாழ விஜய், உட்காரு, காப்பி குடிக்கியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நான் ரூமுக்கு போறேன். ரூமுக்கு பிறகு போலாம். உட்கார்ல, காப்பி குடியில. இப்போ எனக்கு காப்பிலாம் வேண்டாம்ப்பா. தினம் அம்மா காப்பி கொடுக்க மாட்டாங்கல்ல, சின்ன பிள்ளையிலே காப்பி வேணும்னு கேட்பேன். அதெல்லாம் குடிக்க கூடாதுல்ல, உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சத்தம் போட்டு விட்டுட்டாங்க. அதுல இருந்து காப்பியும் கொடுத்ததும் கிடையாது, நானும் குடிச்சு பழகுனதும் கிடையாதுப்பா. எனக்கு காப்பிலாம் ஒன்றும் வேண்டாம். சரி, அது கிடக்கட்டும். காலங்காத்தாலே எங்களை வெளியிருந்து வர? இப்போ ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனேன். உன் ஃப்ரெண்டும் உன்னைய மாதிரி வெட்டியாதான் இருப்பானோ? காலங்காத்தாலே பார்க்க போயிருக்க? இப்போ என் கிரிக்கெட் பேட் அவன்கிட்ட இருந்துச்சுப்பா, அவன்கிட்ட போய் கேட்கலான்னு போனேன். அவன் என்னடான்னா வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லுதான்.
அதான் சரின்னு வந்துட்டேன். படிச்சு முடிச்சிட்டல, பிறகு எதுக்கு மட்டையை தூக்கிட்டு அலையுத? ஒரு வேலை வெட்டிக்கு போனா என்ன? எப்பா அடுத்து இன்னும் கொஞ்சம் படிக்க போறேன். எப்பா என்னை இன்ஜினியரிங் படிக்க வைங்க, நான் அந்த வேலைக்கு போயிடுவேன் இந்த வேலைக்கு போயிடுவேன்னு சொன்னேன். சரின்னு துட்டை கட்டி படிக்க வச்சேன். இப்போ என்ன இன்னும் படிக்கணுங்க? எப்பா எம்பிஏ படிக்கலான்னு இருக்கேன்ப்பா. படிக்க போறேங்க, ஆனா அதுக்கு ஒன்றும் ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியலையே. ஊரை சுத்திக்கிட்டு அலையிற மாதிரி தான் இருக்கு. படிக்கத்தான் போறேன்ப்பா. அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போட்டு செலக்ட் ஆகி நீ இன்னும் காலேஜுக்கு போறதுக்கு ஒரு 2-3 மாசம் ஆகும்ல? ஆமாப்பா, எப்படியும் ஒரு 4 மாசம் ஆயிரும். அதான் 4 மாசம் இருக்குங்கல்ல, அந்த 4 மாசத்துக்கு எதுக்கு வீணா பொழுத கழிச்சுக்கிட்டு அலையுத? மட்டையை தூக்கிட்டு அலைஞ்சின்னா சோறு வந்துருமோ? எதுவும் ஒரு பார்ட் டைம் வேலை பார்க்கலாம்ல? பார்ட் டைம் வேலையா? பார்ட் டைம் வேலைன்னா என்ன வேலை பார்க்க? என்ன வேலை பார்க்கவா? உலகத்துல பார்க்கறதுக்கு வேலையா இல்ல? இந்த காலத்துல 2-3 வயசு பிள்ளைங்க கூட நல்ல பாட்டுக்கிட்டு பாடி நல்ல இப்பவுமே சம்பாதிச்சுக்கிட்டு அலையுது. நீ என்னடான்னா 7 வயசு ஆகுது, இன்னும் வெட்டிய மட்டையை தூக்கிட்டு பொழுத கழிச்சுக்கிட்டு அலையுத. ஒரு வேலை வெட்டிக்கு போனா என்ன? ஆரஞ்சு மண்டையனை பாத்தியா? அவனும் தான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், உன் படிப்பு தான் அவனும் படிச்சிருக்கான். என்கிட்ட வந்து அசிஸ்டண்டா 20,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்கலையா? அதே மாதிரி எங்கேயாவது போய் யார்கிட்டயாவது போய் ஒரு பார்ட் டைம் வேலையை பாரு. எப்பா நம்மளுக்கு இப்ப வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நான் ஒரேடியா படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையை பார்க்கணே. ஏல, துட்டு என்ன மரத்திலேயே காக்கி? துட்டு சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுல்ல. சம்பாதிச்ச துட்டை காப்பாற்றணும், அதை எப்படி சரியான வழியில பயன்படுத்தணும், எப்படி சேமிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். நீ நல்ல வேலைக்கு போய் முன்னேற வழியை பாரு. எப்பா அதுக்கு சொல்லலப்பா. ஒரு 2-3 மாசத்துக்காக வேலை கட்ட எவன்பா வேலை தருவான்? பிற நானும் வேலைக்கு போய் பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிற படிப்புல கவனம் போவாது, ஒரே வேலை பார்க்குற நினப்புல தான் இருக்கும். துட்டை பார்த்துட்டோம்னா படிப்பு ஏறாது பார்த்தீங்களா? அதனாலதான் சொல்லுதேன். துட்டை பார்த்துட்டா படிப்பு மண்டையில ஏறாதுன்னு எந்த முட்டா பைய சொன்னா? படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க எங்க இருந்தாலும் படிக்கும், எப்படி சூழ்நிலையில இருந்தாலும் படிக்கும். படிக்காத அறவே கடுங்க தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு அலையும். சரி, உனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோயேன், நம்ம தென்னந்தோப்புக்கு போ. எத்தனை மூட்டை லோடு போகுது வருதுன்னு என்ன ஏதுன்னு கணக்கு பார்த்து எனக்கு சொல்லு. தினம் சாயந்தரம் வந்து எனக்கு கணக்கு சொல்லு. எப்பா என்னப்பா இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், தோட்டத்துல போய் என்னைய வேலை பார்க்க சொல்லுதீங்க? இல்லை என்ன தோட்ட வேலைன்னா உனக்கு அவ்வளோ இலக்காரமா போயிட்டோ? நான் தோட்ட வேலையெல்லாம் பார்த்து தான் சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன். சரியா? தோட்ட வேலை ஒன்றும் குறைஞ்ச வேலை கிடையாது. விவசாயத்தை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கிடணும். விவசாயிங்க கஷ்டப்பட்டாதான் நம்ம சோறு திங்க முடியும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. எப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நான் கிடையாதுப்பா. நான் நல்ல வேலைக்கு போவேன், நல்லா சம்பாதிப்பேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு என்னைய விட்டுருங்களேன். நான் ஒரு பிரச்சனையில மனசு கஷ்டத்துல இருக்கேன். என்னை தயவு செஞ்சு தொல்லை பண்ணாம இருங்கப்பா. அப்படி என்னல உனக்கு இந்த வயசுல பிரச்சனை? உங்க அம்மா சொன்னா நீ வெளியே போறியா, வீட்டுக்கு வந்தா ரூம்ல போய் கதவை மூடிக்கிடுதியா, ரூமுக்குள்ளேயே தான் கிடக்கேன்னு சொன்னா. என்ன விஷயம்? எப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுதேன். எந்த விஷயம்னாலும் எந்த பிரச்சனைனாலும் பெத்தவங்க கிட்ட வாயை திறந்து சொல்லுங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும், அதுக்கு என்ன முடிவு கட்டணும், உங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அதை விட்டுக்கிட்டு நம்பக்கூடாத ஆட்களெல்லாம் நம்பிக்கிட்டு கடைசியில போய் முட்டிக்கிட்டு நிக்க வேண்டியது. இல்லை என்னல பேசிக்கிட்டு இருக்கும் போதே அழுவுற, என்னாச்சு? எப்பா உங்ககிட்ட சொல்லவா வேண்டாமான்னு இருக்குப்பா. என்ன பிரச்சனைனாலும் வாயை திறந்து சொன்னா தானே அதுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியும். எப்பா நான் சொல்லுதேன், ஆனா என் மேல கோவப்படாதீங்கப்பா. நான் ஒரு பிள்ளைய காதலிக்கேன், அதுலதான் ஒரு பிரச்சனைப்பா. அதனாலதான் கொஞ்ச நாளா மனசு கஷ்டமாவே இருக்கு. என்னல அந்த பிள்ளைக்கு வேற இடத்துல கல்யாணம் முடிஞ்சிட்டா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பிறவு என்ன பிரச்சனை? எப்பா அந்த பிள்ளை வீட்டுல வசதி குறைஞ்சவங்கப்பா. நம்ம வீட்டுல கொஞ்சம் துட்டு அதிகமா இருக்குல்ல, அதனால அவங்க வீட்டுல சேர விட மாட்டேக்காங்க, அவங்க அம்மா பேசவே விட மாட்டேக்காங்கப்பா. ஏல பெத்தவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. பொம்பளை பிள்ளையே எவங்களுடையாவது பேசினா சரி போய் பேசிட்டு வான்னு விட முடியுமா? இது ஒரு பிரச்சனைன்னு அழுதுகிட்டு இருக்க. எப்பா அப்ப இது பிரச்சனை இல்லையா? அவ என் கூட பேச மாட்டேக்கா, இதை விட பெரிய பிரச்சனை வேற என்னது இருக்க முடியும்? அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுதே, அப்ப சின்ன பிள்ளையா தானே இருக்கும்.
பள்ளிக்கூடத்திலேயே படிக்கி? எத்தனாம் கிளாஸு? எப்பா அவ்வளவு சின்ன பிள்ளைலாம் இல்லப்பா, காலேஜ் படிக்கா. காலேஜ் படிக்கான்னா எத்தனாவது வருஷம் படிக்கா? எப்பா காலேஜ் 2வது வருஷம்ப்பா. யார்ல அது காலேஜ் 2வது வருஷம் படிக்கிற பிள்ளை? நம்ம ஊர் பிள்ளையா பக்கத்து ஊர் பிள்ளையால? நம்ம ஊர் பிள்ளைதான்ப்பா. நம்ம ஊர்ல காலேஜ் படிக்கிற பிள்ளை யாரு இருக்கா? இல்ல யாருல அது? எப்பா இளிச்சக்கா இருக்காங்கல்ல, அவங்க மகன் நந்தினி இருக்கால, அவளைத்தான் நான் காதலிக்கேன்ப்பா. ஏல அந்த பிள்ளையா? அந்த பிள்ளை சின்ன பிள்ளைல, அது அப்பாவி பிள்ளை, நல்ல பிள்ளையாச்சே. அந்த பிள்ளைகிட்ட எதுவும் பேசி கீசி ஏமாத்தி விட்டுறாதல்ல. இப்ப நான் ஏமாத்த மாட்டேன்ப்பா. என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் அந்த பிள்ளைய உண்மையா லவ் பண்ணுதேன், அந்த பிள்ளையும் என்னைய லவ் பண்ணுச்சு. ஆனா இந்த ராதாக்கா போய் அவங்க அம்மாட்ட போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து 2 பேருக்கு சண்டையில விட்டுட்டாங்கப்பா. அந்த நந்தினியோட அம்மா இருக்காங்களே இளிச்சக்கா, அவங்க வந்து நந்தினியிட சொல்லியிருக்காங்க, நீ வந்து பணக்கார பையங்க கூட எல்லாம் சவகாசம் வச்சுக்கிடாத, அவனுக்கு ஏமாத்திடுவானுங்க, அவனுங்களை நம்பாதேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நந்தினி கேட்கல. அதனால அவங்க அம்மா விஷத்தை குடிச்சிட்டு கிணத்துக்குள்ள போய் குதிச்சு சாவ போயிருக்காங்க. அப்புறம் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து காப்பாத்தி இருக்காங்க. அதனால அந்த பிள்ளை வந்து அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என் கூட பேச மாட்டேக்காப்பா. ஏல ஊருக்குள்ள இவ்வளவு கதை நடந்திருக்கு, எனக்கு இவ்வளவு நாளா ஒண்ணுமே தெரியாதே. எப்பா இதெல்லாம் உங்ககிட்ட வந்து எப்படிப்பா சொல்ல முடியும்? எனக்கு பயமா இருந்துச்சு, அதான் சொல்லல. அது ஒன்றும் இல்லைல்ல, இளிச்சக்கா வீட்டுக்காரர் இருக்கார்ல, அந்த பையன் இப்படித்தான் பணக்காரன்னு சொல்லி அவங்கள காதலிச்சு கல்யாணம் முடிச்சிருக்கான். பிறகு பார்த்தா அவன் ஒரு குடிகாரனா இருந்திருக்கான். அவனை கட்டிக்கிட்டு அவங்க வாழ்க்கை வீணா போச்சுல்ல. அதே மாதிரி பிள்ளை வாழ்க்கையும் நாசமா போயிடக்கூடாதுன்னு நினைக்காங்க. அதனாலதான் அப்படி பேசியிருக்காங்க. என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நந்தினியை கொண்டு போய் ஹாஸ்டல்ல போட்டாங்கப்பா. நந்தினி அன்னைக்கு ஊர்ல இருந்து வந்தா, நான் போய் பார்க்கலான்னு அவங்க வீட்டு முன்னால வண்டியை போட்டுட்டு நின்றுகிட்டு இருந்தேனா, அவங்க அம்மா வந்து என்னைய சத்தம் போட்டாங்க, எதுக்குப்பா இப்படி எல்லாம் என் பிள்ளைய பண்ணுதுன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அப்போ நந்தினி வந்து திடீர்னு என்னைய பலார்னு ஒரு அறை விட்டுட்டு, இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லி என்னைய அடிச்சு விரட்டி விட்டாப்பா. அதுல இருந்து தான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏல சின்ன பையன் மாதிரி அழுதுகிட்டு இருக்காத, கண்ணை முதல்ல தொட. அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம நீ பாட்டுக்கு என்னத்தையாவது ஒன்ன நினைச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காத. சரிப்பா நான் அழமாட்டேன். நீ ஒழுங்கா நல்ல பிள்ளையா ஒரு வேலைக்கு போய் ஒரு பொறுப்பை இருந்தீன்னா யாருக்குனாலும் உனக்கு பொண்ணு கொடுக்கணும்னு தோணும். நீ இப்படியே மட்டையை தூக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு அலைஞ்சேன்னு வச்சுக்கோயேன், சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு அலையுதான்னு நினைப்பாங்க. உனக்கு எவா பொண்ணு கொடுப்பா? சரிப்பா நீங்க சொல்ற மாதிரியே நான் வேலைக்கு போறேன்ப்பா. 2வது என்னன்னா, அந்த பிள்ளை இப்போ தான் 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் 3வது வருஷம் படிக்கணும். படிச்சு முடிச்ச பிறகு மேற்கொண்டு படிக்க போறாளோ இல்லை ஒரு வேலைக்கு போறாளோ என்ன செய்ய போறாளோ அவ தான் முடிவெடுக்கணும். அவ முடிவெடுத்து அவ இஷ்டப்படி செய்யட்டும். அதுலலாம் யாரும் தலையிடக்கூடாது. அதுக்கு பிறவும் அந்த பிள்ளை மனசுல நீ இருந்தீன்னா உனக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கேன். எப்ப என்னப்பா சொல்லுதீங்க? தமிழ்ல தானே சொன்னேன், புரியலையா? எப்பா நம்ம கிட்ட வசதி இருக்கு, அவங்க கிட்ட வசதி இல்லைன்னு சொல்லி காரணம் காட்டி எங்க 2 பேரையும் பிரிச்சிட மாட்டீங்களே? ஏல மெண்டல் கணக்கா பேசிக்கிட்டு இருக்காதுல்ல. நான் வந்து வசதியானவங்க வசதி குறைஞ்சவங்க இப்படிலாம் யாரையும் பார்க்க மாட்டேன். நம்ம ஊர் ஆட்கள் எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான். எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் பழகிட்டு இருக்கோம். இவங்க கஷ்டப்பட்டவங்க, இவங்க நல்லா வசதியாக இருக்காங்க, இவங்ககிட்ட பணம் இருக்கு அப்படிலாம் நான் யார்கிட்டையும் பழகுனதும் கிடையாது, யார்கிட்டையும் எதுவும் பேசுனதும் கிடையாது. எல்லாரும் நம்ம மக்கள் தான்ல. ஆண்டவன் நம்மளுக்கு பணத்தை அள்ளி கொடுத்துருக்கான். அதுக்காக நம்ம ஒன்றும் பெரிய ஒசந்தவங்கலாம் கிடையாது. சரியா? எல்லாரும் மனுஷங்களும் ஒன்று தான். எப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க என் கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லப்பா. இந்த விஷயத்த போய் உடனே நந்தினிட்டு சொல்லிட்டு வந்துருட்டா, அவளும் சந்தோஷப்படுவா. சொல்லக்கூடாதுல்ல, நந்தினிகிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன்னையும் அவளையும் நான் சேர்த்து வைக்கவே மாட்டேன். எப்பா இப்படியும் சொல்லுதீங்க அப்படியும் சொல்லுதீங்க, நான் என்ன முடிவெடுக்க? சொன்ன கேளுல. அந்த பிள்ளை மனசுல வீணா ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காத. அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை. படிக்கிற பிள்ளைங்கள தொல்லை பண்ணக்கூடாது. இந்த பிள்ளைங்களை படிக்க விடாம பண்றதே இந்த பயலுக தான். பின்னாடியே சுத்த வேண்டியது. பிறகு அந்த பிள்ளைகள் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு அலையும், படிக்காம போயிரும். படிப்பு பூரா வீணா போயிரும். வீட்டில் பெற்றவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அந்த பிள்ளைய நம்பி அவங்க அம்மா இருக்காங்க. அந்த பிள்ளை படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா தான் அவங்க அம்மாவையும் வச்சு அவ காப்பாற்ற முடியும். அப்படியே அவங்க அம்மாவை போன போதுன்னு விட்டுட்டு அவங்க கூட வந்துட முடியுமா அந்த பிள்ளை?
அவங்க அம்மாவை கடைசி வரைக்கும் யார் காப்பாத்துவா? அந்த பிள்ளை தானே அவங்க அம்மாவை பார்க்கணும். அதுக்கு அந்த பிள்ளை சொந்த காலில் நிற்கணும். அவள் ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல நிலைமையில இருந்தால் தான் அவங்க அம்மாவெல்லாம் பார்க்க முடியும். பொம்பளை பிள்ளையில வாழ விடுங்களே, அந்த பிள்ளையில படிக்க விடுங்க. படிக்கிற வயசுல காதல் கீதல்னு சொல்லி அந்த பிள்ளைகள் மனசை கெடுக்காதீங்க. சரிப்பா, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கேன். என்னையும் நந்தினியும் மட்டும் எப்படியாவது சேர்த்து வச்சிருங்கப்பா. நீ ஊரை சுத்திக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அலைஞ்சேன்னு வச்சுக்கோயேன், அந்த பிள்ளைய நீ மறந்துரு. அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. அந்த பிள்ளை வாழ்க்கையெல்லாம் கெடுக்க முடியாது. நீ ஒரு நல்லவனா இருக்கணும். அதுக்கு காணாதுன்னு நீ நல்ல வேலைக்கு போகணும். உன் சொந்த சம்பாத்தியத்தில் நீ நிற்கணும். ஏன் துட்டெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. உன் துட்டுல உன் உழைப்புல அந்த பிள்ளைய வச்சு நல்லா காப்பாற்ற முடியும்னு உனக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்கு பிறகுதான் நான் கல்யாணம் முடிச்சு வைப்பேன். சரிப்பா, நான் நாளைக்கு ஏதாட்டும் வேலைக்கு ஏற்பாடு பண்ணுதேன். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரியே தென்னந்தோப்புக்கு போறேன். ஏல விஜய், காப்பி குடிக்கியா? காப்பி நான் தான் போட்டேன். எப்பா, அம்மா இல்லைன்ன உடனே நல்ல பிளாஸ்க் நிறைய காப்பியை போட்டு வச்சுட்டு ஊத்தி ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? ஆமல, வேற என்ன செய்ய? அவ இருந்தாதான் காப்பி கொடுக்க மாட்டாளே. இதே மாதிரி நிம்மதியா உட்காந்து காப்பி குடிக்க முடியுமா? ஏங்க நான் வந்துட்டேன். என்ன, நேத்து தானே போனேன். போன வேகத்துல ஓடி வந்துட்டே. ஏங்க எங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு வானதானே அனுப்பி விட்டீங்க. அவங்கள பார்க்கறதுக்கு 10 நாளைக்கு நான் எதுக்கு அங்க இருக்கணும்? அதான் 10 நாளைக்கு நீங்க எங்க இருங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன மாப்பிள்ள, சௌக்கியமா? கடவுளே, ஒரு 4 துண்டு மீன் தின்னதுக்கு ஒரு லாரி நிறைய பாத்திரத்தை கொண்டு வந்து போட்டு என்னைய கழுவு விட்டுட்டாலே அந்த குண்டம்மா. மீன் தின்னது குத்தம்மா, அதுக்கு எனக்கு இந்த தண்டனையா? இந்த தலைவர் போன போதுன்னு ஒரு 300 ரூபாயை தூக்கி கொடுத்துருக்கலாம்ல. எல்லாருக்கும் எவ்வளவு செய்தாரு. 2 லட்சம் 3 லட்சம்னா தூக்கி அள்ளி கொடுப்பாரு. நான் 300 ரூபாய்க்கு மீன் தின்றுருக்கேன். அந்த துட்டை கொடுக்காம என்னைய கொண்டு வந்து இப்படி வேலைக்கு போட்டாரே. ஒரு நாள் பாத்திரம் கழுவுனதுக்கே எனக்கு குறுக்கு உடஞ்சு போயிட்டு இன்னும் 2 நாளைக்கு வேற போகணுமே. கடவுளே, நான் என்ன நிலைமைக்கு ஆக போறேன்னு ஒன்னும் புரிய மாட்டேக்கே. அவளுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்காளுங்க. நான் மட்டும் பாத்திரத்தை கழுவி கஷ்டப்பட்டுட்டு வந்து இந்த பழைய கஞ்சை குடிச்சிட்டு கிடக்கேன். அவளுகளெல்லாம் நான் பழி வாங்காம விட மாட்டேன். என்னை இப்படி பாடா படுத்தினாளுகள்ல, இதுக்கெல்லாம் நான் சரியான தண்டனை கொடுப்பேன். என்ன காட்டுப்பூச்சி பொண்டாட்டி, சந்தோஷமா உட்காந்து கஞ்சி குடிக்கிற மாதிரி தெரியுது. யோ விளங்காத மனுஷா, என்னைய பார்த்தா சந்தோஷமா உட்காந்து கஞ்சி குடிக்கிற மாதிரியே தெரியுது. ஆனா இப்ப நீ ரொம்ப சந்தோஷப்பட போற. குறுக்கு உடஞ்சு போய் கிடக்கேன். இதுக்கு மேல சந்தோஷப்பட என்ன இருக்கு? அங்க பாரு ராதா, யார் வந்திருக்கான்னு பாரு. அட கடவுளே, என் மாமியாரு. என்ன டீ பியாய பார்த்த மாதிரி முழிக்க? பேய பார்த்தா கூட தப்பிச்சிடலாமே. இந்த மொட்டை முனியமா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதே. ஒரு மாமியாரு நானு கையிலையும் தலையிலையும் இவ்வளவு வெயிட்ட வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கேன். உனக்கு அப்படி கஞ்சி கேக்கோ? வந்து வாங்கி வைடி. எத்தே தலையில என்ன டப்பு? அழுக்கு துணியை அப்படியே கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன். நீ ஊற வச்சு துவைக்க ரொம்ப நேரம் ஆகும்ல. அதனால நானே ஊற வச்சு தூக்கிட்டு வந்துட்டேன். துவைச்சு போட்டுரு டீ.